இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். திருப்பூர் மாவட்டத்தில் சண்டையை விளக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காவல் உதவி ஆய்வாளரே கொல்லப்படும் சூழலில் தமிழ்நாட்டில் யாருக்கும் வாழ முடியாதா? காவல் உதவி ஆய்வாளர் கொலையை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி கூறினார். ரெபோ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5 விழுக்காடாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6 விழுக்காடாக இருக்கும் என்றும் கணிப்பு. மதுரையில் ஆகஸ்ட் 25 முதல் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும். காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கிணங்க மாற்றப்பட்டுள்ளதாகவும் கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. உத்தரகண்டில் பேரழிவுக்குள்ளான உத்தரகாசியில் மீட்புப் பணியில் மத்திய படையினர் மும்முரம். இமாச்சலத்தில் மலைப்பகுதிகளில் சிக்கி தவித்தவர்களை கயிறு கட்டி மீட்க எல்லை காவல் படையினர். தூத்துக்குடி திருச்செந்தூர் தொகுதிகளில் மீனவர் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு காளியம்மாள் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருப்பூர் மாவட்டத்தில் வெட்டி கொல்லப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன். இவருக்கு உடுமலை அருகே குடிமங்கலம் மூங்கில் தொழுவில் தென்னந்தோப்பு உள்ளது. இந்த தோட்டத்தில் மூர்த்தி என்பவர் தங்கி அதை பராமரித்து வருகிறார். மூர்த்திக்கும் அவர் மகன் தங்கபாண்டியனுக்கும் தகராறு ஏற்பட்டதாக பக்கத்து தோட்டத்தினர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து குடிமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றுள்ளார். அப்போது குடிவெறியில் இருந்த தந்தையும் மகனும் சேர்ந்து சண்முகவேலை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி சென்று விட்டனர். அவர்களை தேடி கண்டுபிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே காவல் உதவி ஆய்வாளர் கொலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் குடும்ப தகராறை விசாரிக்க சென்ற எஸ்.ஐ. சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்கிறது சட்ட ஒழுங்கு என்று வினவியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விசாரிக்க செல்லும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும், கோவையில் காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் கொள்ளும் அளவிற்கு அலட்சியமாக இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக் கொள்வது என்று வினவியுள்ளார். மேற்கூறிய வழக்குகளில் முறையான விசாரணை நடத்திடவும் குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். மோதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டிக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி திமுக ஆட்சியில் யாரும் வாழவே முடியாதா என்று வினவியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தனியார் தோட்டத்தில் மோதலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க சென்ற குடிமங்கலம் காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பணியில் இருக்கும் காவல் அதிகாரியை கொடூரமான முறையில் கொல்லும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் யாருமே அச்சமின்றி வாழ முடியாது என்ற நிலை நிலவுவதையே இந்த கொலை சுட்டிக்காட்டுவதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமையகத்தில் அதன் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.5 விழுக்காடாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதேபோல் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி முன்பு கணித்தது போல 6.5 விழுக்காடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். உத்தரகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் வெள்ளத்தால் பேரழிவுக்குள்ளான இடத்தில் இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படை உள்ளிட்ட மத்திய படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சலத்திலும் உத்தரகண்ட் மாநிலத்திலும் நேற்று திடீரென்று பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. உத்தரகண்டின் உத்தரகாசி மாவட்டம் தரளி என்னும் இடத்தில் சேரும் சகதியுமாக வந்த வெள்ளம் ஊரையே அரித்து சென்றது. ஆற்று வெள்ளத்தில் நெடுஞ்சாலைகளும் பாலங்களும் அரித்து செல்லப்பட்டன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இந்திய ராணுவம், இந்தோ திபெத் எல்லை காவல்படை, தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாநில பேரிடர் மீட்புப் படை ஆகியவற்றை சேர்ந்த வீரர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மும்முரமாக ஈடுபடுகின்றனர்.
இந்த படையினர் 130 பேரை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஊர்களை சேர்ந்த பலரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. அவர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கவோ வெள்ளத்தில் இழுத்து செல்லப்படவோ வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இமாச்சலத்தில் மலைப்பகுதியில் சிக்கி தவித்த புனித பயணிகள் 413 பேரை இந்தோ திபெத் எல்லை காவல் படையினர் கயிறு கட்டி மீட்டனர். உத்தரகண்ட் மாநிலம் அரித்துவாரத்தில் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நீர்மட்டத்தை தொடர்ந்து கவனித்து வருவதாகவும் இதுகுறித்து வடிநில பகுதிகளுக்கு தொடர்ந்து தகவல் அளித்து வருவதாகவும் நீர்ப்பாசன பொறியாளர் தெரிவித்துள்ளார். உத்தரகாசியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஹெலிகாப்டரில் சென்று முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மீட்பு பணியில் காவல்துறையை சேர்ந்த 3 கண்காணிப்பாளர்கள், 10 துணை கண்காணிப்பாளர்கள், 160 அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஹெலிகாப்டர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். உணவுப் பொட்டலங்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மின்சாரம் வழங்குவதை சீரமைத்து வருவதாகவும் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி, திருச்செந்தூர் தொகுதிகளில் மீனவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்று காளியம்மாள் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 443ஆம் ஆண்டு திருவிழா தேரோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகியுமான மீனவரிடத்தை சேர்ந்த காளியம்மாள் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பல ஆண்டுகளாக மீனவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் தூத்துக்குடி, திருச்செந்தூர் தொகுதிகளில் மீனவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். கடலோர மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. அந்த தொகுதியை எப்படி ஆதித்தமிழ்குடி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அது போன்று கடலோர மக்களுக்கான, ஒரு பழங்குடி தொல்குடி மக்களுக்கான ஒரு அதிகார உரிமையாக ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு பல ஆண்டுகளாக கோரிக்கைகள் வைத்துக் கொண்டே இருந்தோம். அது செவிமடுக்கவே இல்லை. இந்த தேர்தலில், ஏன்னா சென்ற ஆட்சியிலும் சரி எங்களுக்கான பிரதிநிதித்துவம், மீன்வளத்துறை அமைச்சருக்கான அந்த ஒற்றை பிரதிநிதித்துவமும் வழங்கப்படாத ஒரு அதிகாரம் மறுக்கப்பட்ட மக்களாக ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். அந்த மீண்டும் அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய தேர்தலில் எந்த அரசியல் கட்சி கடலோர மக்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கடலோர மக்களுக்கான வாய்ப்பை உறுதி செய்கிறதோ அந்த கட்சிக்கு கடலோர மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய பரப்புரை செய்து வெற்றி பெற செய்து எங்களுக்கான பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே சாலையோரம் நடந்து சென்ற பெண் மீது டிப்பர் லாரி மோதிய அவர் தலை நெய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த நத்தத்தை சேர்ந்த சாந்தி என்ற பெண் பண்டிகாவனூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். நேற்று மாலை சாந்தி பணி முடிந்து வழக்கம் போல வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது தச்சூல் முதல் ஆந்திராவின் சித்தூர் வரையில் 4 வழி பாதைக்கான மேம்பால பணிகளுக்கான மண் ஏற்றி சென்ற டிப்பர் லாரி சாந்தி மீது மோதியது. இதில் சாந்தி தலைநீந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் லாரியை விட்டுவிட்டு இறங்கி தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஊர் மக்கள் திரண்டு வந்து சடலத்தை எடுக்க விடாமலும் லாரியை சிறைப்படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். சாலை பணிகளுக்காக அதிக பாரம் ஏற்றிக் கொண்டு செல்லும் லாரிகளால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃபு தான். காலையில் கல்லு கம்மியாண்டா பண்டிகை கல்லு கம்மியாண்டா கரெக்டாக 6 கோணம் 7 இது விட்டுட்டு வருவேன். விட்டுட்டு வந்து நல்லா பேசுகிறாங்க, பத்திரம் நீயும் பத்திரமா நல்லா பேசுகிறாங்க. டெய்லி வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு செய்வாங்க. அவனும் குளிப்பான், நானும் குளிப்பேன். அநியாயமாக இவங்க இங்கே வர்ற வண்டிங்க ஒன்று கூட கண்ட்ரோல் கிடையாது. இங்கே இப்படியும் போவான். நானும் பல முறை சொல்லி பார்த்தேன். எத்துக்கிறது ஏதாவது சொல்கிற கதையா காணியாக காணும். அநியாயமாக ஓட்டுறானுங்க, வண்டியும் அநியாயமாக செய்கிறானுங்க. இதுக்கு எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தேன். இல்லை தமிழக அரசும் ஒரு நடவடிக்கை எடுக்குதா? அது எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா? எதாவது செய்கிறாங்களா? என்ன இப்போ என் பொண்டாட்டியானு என் பக்கத்தில் இருக்கிற மாரியே இருக்குது. என் ஒய்ஃபு என்கிட்ட இருக்கிற மாரியே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தமிழக அரசு யார் அந்த முக ஸ்டாலின் தான் நஷ்டம் எடுக்க கொடுக்கணும். என் பொண்டாட்டி எனக்கு போகணும். அவன் லாரி ஏற்றினாலும் இங்கே வரணும், வரணும், வண்டியும் இங்கே வரணும். எனக்கு பாதுகாப்பும் தரணும். நான் எப்படி இருக்குது சொல்லு? இதுமாரியா பண்ணவனா எப்படி விடுறது? அவங்களுக்கு நானும் அதுமாரி சும்மா இருப்பாங்களா? எங்களுக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் எப்படி சாப்பிட்றது? நான் ஒரு ஆள் வீட்டில் உட்காந்து நான் எப்படி சாப்பிட்றது? நான் வந்தவுடனே 3:30 நான் போய் இட்டுன்னு வந்துடுவேன். கம்மியாண்டி போய் இட்டுன்னு வந்துடுவேன்.
இன்னைக்கு போயிட்டு அடம்பாக்கம் வரையும் போயிட்டு சைக்கிள் அரை காத்துந்து எத்தாந்து ஊட்டாண்ட விட்டுட்டு இங்கே அங்கேருந்து மணி 3:45 ஆகி போச்சு. அங்கேருந்து வர்றவங்கலாம் நான் நம்பலை. பக்கத்து வீட்டில் கத்துறாங்க, மூத்துன்றது யாரோ கத்துறாங்க. அப்போட நம்பலை. நந்தே ஓடியாந்துக்கிறேன் சைக்கிள் விட்டு. ஒருத்தர் வண்டி பஞ்சட்டி ஆள் வந்து வண்டியில் ஏறி வந்து வந்தா ஐயோ அப்போ நான் அம்மா அப்பான்னு கத்துறேன். ஏந்துவாமான்னு கத்துறேன். ஒரு நடவடிக்கை ஒரு ஆக்ஷனா எதனா உண்டா எதனா கேட்குறாங்களா? 2 ஹவர் 3 ஹவரா 3 ஹவரா கத்துறாங்க. ஏத்தனால வர சொல்லுன்னு. இது வரைக்கும் வந்தாங்களா? பாம்பை பார்த்தாலே 10 அடி தூரம் பயந்து போகும் மக்களிடையே 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பை பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு இளைஞர்கள் போனதை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரியில் தனியார் உணவகத்திற்குள் புகுந்த 10 அடி நீளமுள்ள சாரை பாம்பை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இளைஞர்கள் சற்றும் எதிர்பாராமல் சாதாரணமாக சாரை பாம்பை பிடித்து சாகசம் செய்வது போல் கழுத்தில் மாட்டிக்கொண்டு வனப்பகுதியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றனர். இதை அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் அனைவரும் வியப்புடன் பார்த்து சென்றனர். பாலிவுட் நடிகர் அனுபம் கேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது. மராத்தி திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா மும்பையில் நடைபெற்றது. இதில் புகழ்பெற்ற நடிகர் அனுபம் கேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அனுபம் கேர் 1981ஆம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் தேடி மும்பைக்கு தான் வந்ததாகவும் 44 ஆண்டுகள் கழித்து புகழ்மிக்க விருதை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மும்பை மாநகரம் தனக்கு மதிப்பு, பணம், அன்பு என அனைத்தையும் தந்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் அனுபம் கேர் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நாடியம்மன் கோவில் ஆடித்திருவிழாவில் திருவிளக்கு பூசையில் 301 பெண்கள் கலந்து கொண்டனர். ஆலங்குடியில் புகழ்பெற்ற நாடியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழாவையொட்டி திருவிளக்கு பூசை நடைபெறும். அதன்படி நாடியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் நடைபெற்றன. அதன் பிறகு கோவில் வளாகத்தில் திரண்ட அனைத்து பெண்களும் 5 முக விளக்கை ஒவ்வொன்றாக ஏற்றி வேத மந்திரங்கள் சொல்லியவாறே திருவிளக்கு பூசை செய்தனர். நாடியம்மனுக்கு பூக்களால் அலங்கரித்து சிறப்பு பூசைகள் செய்து தீபாரதனை காட்டி சந்தன காப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. உலக நன்மைக்காகவும் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருவிளக்கு பூஜை நடைபெறும் போது மழை பெய்ததால் பெண்கள் பக்தி பரவசமடைந்தனர். தூத்துக்குடி மாதா நகர் பத்திரகாளியம்மன் கோவில் 36ஆம் ஆண்டு கொடை விழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாதா நகர் நாடார் உறவின் முறைக்கு சொந்தமான பத்திரகாளியம்மன் கோவில் கொடை விழா ஆடி 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான கால்நாட்டு விழா ஆடி மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. கொடை விழாவில் வில்லுப்பாட்டு, இசை நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஒரு சிறுமி அம்மன் தாலாட்டு பாட்டை பாடினார். முளைப்பாரி எடுத்த பெண்கள் கும்மி பாட்டு பாடி அம்மனை வழிபட்டனர். கோவில் கொடை விழாவில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாரதனை நடைபெற்றது. அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்து தேங்காய், பழம், உணவு ஆகியவற்றை படையலிட்டு வழிபட்டனர். கொடை விழாவையொட்டி அன்னதானத்தை தொழிலதிபரும் ஜெம் டிவி உரிமையாளருமான கண்ணன் நாடார் தொடங்கி வைத்தார். கொடை விழாவில் ஜெம் தொலைக்காட்சி உரிமையாளர் சீதாபதி நாடார், வணிகர்கள் பொன்ராஜ் நாடார், சோழையப்பராஜா நாடார், தொழிலதிபர் பரமசிவராஜ் நாடார், மணி நாடார், மாப்பிள்ளை பூரணி ஊராட்சி முன்னாள் தலைவர் சரவணகுமார் நாடார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை தர்மகர்த்தா குழந்தை ஆழ்வார் நாடார், சந்தனமுத்து நாடார், ஆனந்தராஜ் நாடார், கணேஷ் நாடார், மாதவன் நாடார், இசக்கிராஜா நாடார் ஆகியோர் செய்திருந்தனர். கோவை ராம்நகரில் அமைந்துள்ள சுபஸ்ரீ ஹாலில் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் போரம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை ராம்நகரில் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் போரம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக சங்கரா ஐகேர் நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் ரமணி பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் அவினாஷ் நாராயணசுவாமிக்கு சுற்றுச்சூழல் தொலைநோக்கு முன்னோடி என்ற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அமைப்பின் சார்பாக 100 நாள் நீர் மோர்பந்தல் சேவை நடத்திய குழு உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகம், கல்வி உதவித்தொகை ஆகியன வழங்கப்பட்டன. டாக்டர் ரமணிக்கு நம்பிக்கை பார்வை என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, குழுவின் திட்ட செயலாளர் ராஜ்மோகன், பொருளாளர் கோவிந்த் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினார். மதுரை மாவட்ட வணிக வரித்துறை சார்பில் ஜிஎஸ்டி, டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட வணிக வரித்துறை சார்பில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் ஜிஎஸ்டி, டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் மூர்த்தி, இதுவரை ஜிஎஸ்டியின் பதிவு சான்றிதழ் பெறாத அனைத்து அரசு துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் உடனடியாக பதிவு சான்றிதழ் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பதிவு சான்று பெற்றவர்கள் மாதந்தோறும் நமுனாக்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன்,
இணை ஆணையர் சீதா பாரதி, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் வானதி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவணத்தில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக விநாயகர் கோயிலை பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி நெடுஞ்சாலைத்துறையினர் இடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அடுத்த புதுவயலிலிருந்து பழவேற்காடு வரை சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. சின்ன காவணத்தின் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பல வீடுகள் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 150 ஆண்டுகள் பழமையான விநாயகர் கோவிலை இடிக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாற்று இடத்தில் கோவிலை கட்ட இழப்பீடு வழங்க வேண்டும், ஆடி மாதம் என்பதால் 10 நாட்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அதிகாரிகள் ஏற்க மறுத்தனர். முதற்கட்டமாக சுற்றுச்சுவரை இடித்து அகற்றினர். ஆலயத்திலிருந்து மூலவர் சிலை பாதுகாப்பாக அகற்றப்பட்டதை தொடர்ந்து ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் ஆலயத்தை இடித்தனர். மேலும் இதில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருநெல்வேலி மாவட்டம் பசிக்கிடை விலையில் கரடி நடமாட்டங்கள் உள்ளதாக கூறும் பொதுமக்கள் அதை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விக்கிரமசிங்கபுரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பசிக்கிடை விலையில் இரவு நேரங்களில் கரடிகளின் நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்துடன் இருக்கின்றனர். பின்னர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் அம்பாசமுத்திரம் விஸ்வ இந்து பரிசத் அமைப்பினர் இணைந்து மாவட்ட செயலாளர் கண்ணன் தலைமையில் அம்பாசமுத்திரம் புலிகள் காப்பக துணை இயக்குநர் அலுவலகத்திலும் மற்றும் பாபநாசம் வனச்சரகர் அலுவலகத்திலும் மனுக்கள் அளித்தனர். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பஸ்கிட்ட வேலையில எங்க கோயில் பக்கம் கரடி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. நைட்ல எங்களால தூங்க முடியல, ரொம்ப தொந்தரவா இருக்கு. சின்ன பிள்ளைங்களா இருக்கோம், ரொம்ப பயமா இருக்கு. 2 வருஷமா வருது, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 வருஷமா வருது. வனத்துறைக்கு புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், வந்து பிடிக்க வரவே இல்லை. இந்த வாட்டி இப்படி வந்து பிடிச்ச வந்து போகணும். ஆனா எங்களுக்கு உயிருக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. ஆமா. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்க்க வலியுறுத்தி சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்களை மீண்டும் பணியில் சேர்க்கும்படி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை நடைமுறைப்படுத்தாத புதுச்சேரி அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே இடைக்களி நாட்டில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செய்யூர் அருகே இடைக்களி நாடு பேரூராட்சி கடப்பாக்கத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கவுன்சிலர் அருண்பாபு செய்திருந்தார். சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச வாகனம், இரவு நேர பயிலகம் ஏற்பாடு செய்யப்பட்டது. கட்சியின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளிகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் இடைக்களி நாடு பேரூராட்சி தலைவர் சம்யுக்தா, கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். டிவிஎஸ் குழும தலைவர் வேணு சீனிவாசன் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வைரக்கற்களால் பதிக்கப்பட்ட தங்க வேலை காணிக்கையாக வழங்கியுள்ளார். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு டிவிஎஸ் குழும தலைவர் வேணு சீனிவாசன் காணிக்கையாக வழங்கிய வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்கவேலுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டது. உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானைக்கு கைகளில் தங்கவேலை சாத்தி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் இதனை கோவில் நிர்வாக அதிகாரி சூரிய நாராயணிடம் ஒப்படைத்த நிலையில் மத்தியஸ்த கடைக்கு அனுப்பப்பட்டு துல்லியமாக எடை போட்ட பின்பு இதனால் மதிப்பு தெரிய வரும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வம் குறுஞ்செய்திதான் ஆதாரம் என கூறியதற்கு அதை அவரிடம் கேளுங்கள் என பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். சாத்தூரில் நடைபெறவுள்ள பாஜக பூத் கமிட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்னையிலிருந்து பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மதுரை விமான நிலையத்திற்கு சென்றடைந்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது வட மாநிலத்தவர் 7 லட்சம் பேரை தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என தெரிவித்தார். இதையடுத்து திருப்பூரில் ரோந்து சென்ற உதவி காவலரை வெட்டி படுகொலை செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் நிறைய வெட்டிட்டாங்களா? ஸ்ரீகண்டத்தை வெட்டி நாளாச்சு. திருப்பூர்ல அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. தோட்ட எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்துல. இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக துணை முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 11% எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பின்னர் இந்தியாவிலேயே இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றுள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இன்னும் 5 ஆண்டுகளில் $1,00,000 கோடி பொருளாதாரம் என்னும் முதல்வரின் கனவு நனவாகும் என்று பொருளாதார வல்லுநர்கள் உத்வேகம் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 10 ரூபாய் அதிகரித்து 9,380 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரனுக்கு 88 காசுகள் அதிகரித்து 81,864 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் இன்று பங்கு வணிகம் சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 193 புள்ளிகள் குறைத்து 80,517 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டி 89 புள்ளிகள் குறைந்து 24,560 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருப்பூர் மாவட்டத்தில் சண்டையை விளக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை. உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க திமுக அரசுக்கு வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காவல் உதவி ஆய்வாளரே கொல்லப்படும் சூழலில் தமிழ்நாட்டில் யாரும் வாழ முடியாதா? காவல் உதவி ஆய்வாளர் கொலையை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வினா. ரெபோ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5 விழுக்காடாக இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6 விழுக்காடாக இருக்கும் என்றும் கணிப்பு. மதுரையில் ஆகஸ்ட் 25க்கு பதில் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும். காவல்துறை கேட்டுக் கொண்டதற்கிணங்க மாற்றப்பட்டுள்ளதாகவும் கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பு. உத்தரகண்டில் பேரழிவுக்குள்ளான உத்தரகாசியில் மீட்புப் பணியில் மத்திய படையினர் மும்முரம். இமாச்சலத்தில் மலைப்பகுதிகளில் சிக்கி தவித்தவர்களை கயிறு கட்டி மீட்க எல்லை காவல் படையினர். தூத்துக்குடி, திருச்செந்தூர் தொகுதிகளில் மீனவர் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க முக்கிய அரசியல் கட்சிகளுக்கு காளியம்மாள் வேண்டுகோள். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.